இன்னைக்கு ஒரு குட்டி கதை. வெகு காலத்துக்கு முன்னாடி காசியை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ஒரு ராஜா ஒருத்தர் ஆண்டுட்டு வந்தார். அவர் நிறைய அந்த சகுனங்கள்லாம் பார்ப்பாரு. சகுனங்கள்லாம் என்ன என்ன காரணங்களால் வருது அப்படின்ட்டு அதை பார்ப்பாரு. ஒரு டைம் அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய கொக்கு கத்துற மாதிரியும் பூனைகள் கத்துற மாதிரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தம் கேட்குது தூங்கிட்டு இருக்கும்போது. அப்போ அந்த சத்தத்தை கேட்டுட்டு அலறல் சத்தத்தை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. ஸோ அவங்க அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த சத்தம் எங்கேருந்து வருது, எதனால் வருது, இந்த சத்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த அமைச்சர்கள் எல்லாம் அரசனுடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, ராஜா இந்த இந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு கேடு வருதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் நிறைய ஆடுகள் எடுத்து 1000 ஆடுகள் எடுத்து பலி கொடுக்கணும். அப்புறம் நிறைய எங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தானம் செய்யணும் அமைச்சர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா அதை நம்பிட்டு அப்படியா அப்படின்ட்டு சரி நம்ம அப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஆடுகள் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது அவரோட வீரர்கள் போய் ஆடுகளை ஒவ்வொரு வீட்லையும் எங்கே இருக்குது, நிறைய ஆடுகள் பலி கொடுக்கணுமே அப்படின்ட்டு தேடிட்டு வராங்க. அப்போ அந்த வழியாக ஒரு சிறுவன் வர்றதை இதை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த ஆடுகள்லாம் பாவம் போல போகிறதையும் இந்த ஆடுகள் பலியிட போவதையும் பார்த்த சிறுவன் ஸோ இந்த ஆடுகள் பாவம் ஆயிற்றே, நம்ம இந்த புத்தர்கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது வழி கேட்கலாம், நம்ம குருவான புத்தர் அவர்கிட்ட ஏதாவது வழி கேட்கலாம், அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்ட்டு புத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்போ ராஜா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்கிறாப்புல. அப்போ புத்தர் சொல்கிறாரு, இது அரசனுக்கு தெரியாமல் இது எல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நார்மலான சத்தம்தான். இது அந்த பறவைகள் எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறதுனால அந்த பறவைகள் எல்லாம் தண்ணீர் தாகமாக இருக்கிறதுனாலையும் கூட பசினாலையும் அது கத்துற சத்தம் தான் அது அப்படி கேட்டுருக்குது. ஆனால் அரசனுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ சிறுவன்கிட்ட அந்த மாதிரி சொல்லி விடுறாரு. அப்போ சிறுவன் சரி நான் போய் எதுக்கும் சொல்லி பார்க்குறேன், அரசர் கேட்பாரா அப்படின்ட்டு உங்கள் சார்பில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் அரசனை எப்படியாவது பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாப்புல, அரசே நீங்கள் அந்த சத்தத்தினால தானே இப்படி சொல்கிறீங்க, அந்த சத்தமெல்லாம் இயற்கையாகவே தண்ணி இல்லை உணவு கிடைக்கலைங்கும் போது விலங்குகள் கத்துற சத்தம். ஒரு மானாகட்டும் ஒரு கொக்காகட்டும் எல்லா விலங்குகள் நீங்கள் அடைச்சி வச்சிருக்கீங்களா அது எல்லாமே சுதந்திரமாக வாழணும்னு தான் ஆசைப்படும். எதுவுமே அடைச்சி வச்சா அதுக்கு பிடிக்காது, அதனால தான் சத்தம் போடுது. அது நீங்கள் அதை விடுவிச்சிங்கன்னா சரியாக போயிடும், இதுக்காக நீங்கள் பலியெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு புத்தர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் புரியுது, ஆமாம் நம்ம ஆட்சியில் தண்ணி இல்லாமல் நிறையா மக்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரிய வருது. ராஜா மனசை கொஞ்சம் மாத்துறாரு. ஸோ நம்ம நாட்டை பசுமையாக வச்சுக்கிறதுக்கும் மக்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கும் விலங்குகள் நல்லா இருக்கிறதுக்கும் எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி அவர் ஆட்சியை நடத்திட்டு திரும்ப சந்தோஷமாக அவர் எல்லாத்தோடும் சேர்ந்து வாழ்கிறாரு. அனைவருக்கும் நன்றி.